ஏதாவது ஒரு காரணத்தை கூறி இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் பழைய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். கட்சியிலே இருந்து விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதே போல மீண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை இந்த இயக்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் இந்த இயக்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எங்கள் இயக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இருக்கிறார். அவரிடத்திலே பேட்டி கண்ட போது கூட அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறேன், நட்போடு இருக்கிறேன், மரியாதையோடு இருக்கிறேன். நான் தொடர்ந்து கூட்டணியிலே செயல்படுவேன். எதிர்காலத்திலே அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே அம்மா ஆட்சியை அமைப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை இயக்கத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லாமலேயே இவர்கள் இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள். நாங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை மதிக்கிறோம். அந்த காரணத்தினால் தான் அவர்கள் கேட்ட தொகுதிகளை தந்து இந்த இயக்கத்திலே அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டோம். இன்றைக்கு அந்த இயக்கத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட குதிரை பேரத்தின் மூலமாக அபகரித்துக் கொண்ட இயக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.